நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நள்ளிரவில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் மர்ம நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூனவேலம்பட்டி புதூர் ஊராட்சிக்குட்பட்ட தோணமேடு பகுதியில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கையில் ஆயுதங்களுடன் சுற்றி வந்த நிலையில் மக்கள் வருவதை அறிந்து தப்பிச் சென்றனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கும்பகோணம் தாராசுரம் காய்கறி அங்காடியில் காய்கறி வாங்க சென்ற நபர் மீது மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராசுரம் நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட்டில் ஏராகரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் நேற்று காலை காய்கறிகள் வாங்க வந்தபோது திடீரென அங்கிருந்த மேற்கூரையின் ஒரு பகுதி அவரது தலை மீது விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி முருகன் உயிர் தப்பிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வைப்பாளையம் கிராமத்தில் மணல் கொள்ளை குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறி 2 பெண்கள் மீது 15 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கடத்தல் தொடர்பாக புகார் கொடுத்த ரமேஷ் என்பவரை தாக்கச் சென்ற 15 பேர் கொண்ட கும்பல் அவர் வீட்டில் இல்லாததால் அப்போது அவரது வீட்டில் இருந்த 18 வயது மகளையும் சித்தியையும் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வாடிப்பட்டியில் நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலம் தழுவிய அளவில் நடைபெறும் இந்த போராட்டம் காரணமாக மதுரையில் உள்ள 9 கிடங்குகள் மற்றும் பல்வேறு வாணிப கிடங்குகளில் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்தம் தொடரும் என சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓலையனூர் பகுதியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 கோயில்களில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியாயி அம்மன் கோயில், காளியம்மன் கோயில் மற்றும் ஆனந்தாயி அம்மன் கோயில் ஆகிய 3 கோயில்களிலும் நள்ளிரவில் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே புகுந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பித்தளை பொருட்கள் மற்றும் உண்டியல் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பை சுற்றியுள்ள கண்மாய் பகுதிகளில் மண்ணல்ல அனுமதி அளித்து செங்கல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தம்பிப்பட்டி, கோமாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக போதிய மண் கிடைக்காததால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்க கண்மாய்களில் மண் அள்ள தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பாரிமுனை பகுதியில் முன்விரோதம் காரணமாக மீன்பாடி வண்டி ஓட்டுநரை கட்டையாலும் மது பாட்டிலாலும் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரண்மனைக்காரன் தெருவைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் கடந்த மாதம் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக கார்த்திக் மீது தாக்குதல் நடத்திய கதிர், விக்னேஷ், கவியரசு, கார்த்திக் முருகன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பெரியாம்பட்டி காமராஜ் நகர் பகுதியில் ஒகேனக்கல் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தர்மபுரி பெரியாம்பட்டி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே வங்கி மேலாளரை பட்டா கத்தியால் விரட்டி தாக்க முயன்ற இளைஞரின் வீடியோ வெளியாகியுள்ளது. பாலமேடு மதுரை சாலையில் தனியார் வங்கி மேலாளர் சென்ற கார் மீது 2 சக்கர வாகனம் உரசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தட்டி கேட்ட வங்கி மேலாளரை 2 சக்கர வாகனத்தில் வந்த நாகபாண்டி என்பவர் பட்டா கத்தியால் ஓட விரட்டி வெட்ட முயன்ற நிலையில் போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காந்தி நகர் பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் செந்தில்குமார், மணிகண்டன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த காளிதாஸ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாகச விளையாட்டுகளுக்காக தனி ஒருவர் பயன்பெறும் வகையில் படகு இல்ல நிர்வாகம் நுழைவு வாயில் பகுதியை மாற்றியிருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் படகு இல்லத்தில் கடைகள் வைத்துள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் சாலையோரத்தில் 65 வயது நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்தவரின் பெயர் ஆஷிஸ் என்பதும் அருகாமை பேக்கரியில் அவர் பணியாற்றி வந்ததும் விசாரணையில் தெரியவந்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருவைக்காவூர் பகுதியில் விவசாயத்திற்கு பயன்படும் 10க்கும் மேற்பட்ட பம்ப் செட்டுகளில் ஒயர்கள் திருடப்பட்டிருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் பம்ப் செட்டுகளில் உள்ள காப்பர் ஒயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளதாகவும் மின்கம்பத்தில் இருந்து மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடிய ஒயர்களையும் திருடிச் சென்றுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பி கொல்லஅள்ளியில் உள்ள ஸ்ரீ ஊர் மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் முடிந்து புனித நீர் கோபுரத்தின் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர் மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை மனமுருக வழிபட்டனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் ஊர் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பந்தல் வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற 28 வயதான முருகனை வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருவாரூர் அருகே குடிபோதையில் மனைவியை கட்டையால் அடித்துக் கொண்ட கணவர் கைது செய்யப்பட்டார். 23 வயதான மகாதேவி இளந்துறையைச் சேர்ந்த ராமராஜன் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு உறங்கிய மகாதேவி காலையில் எழுந்திருக்காததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இயற்கை மரணம் என பதியப்பட்டுள்ளது. ஆனால் உடற்கூறாய்வில் மகாதேவிக்கு தலையில் காயம் இருந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ராமராஜன் குடித்துவிட்டு வந்து மனைவியை கட்டையால் தாக்கியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ராமராஜனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியக்காரன் கொட்டாய் மற்றும் நடுஜோகிப்பட்டி கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தின் மின் மோட்டார் பழுதடைந்த குடிநீர் விநியோகம் முற்றிலும் முடங்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்தும் உடனடியாக குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பொதுமக்கள் அந்தேரிப்பட்டி எட்டிப்பட்டி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மூதாட்டியிடம் இருந்த 2 சவரன் தங்க நகை பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். நாகக்கொள்ளை மேடு கிராமத்தில் பேருந்தில் இருந்து நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டி ரோஜாவுக்கு லிப்ட் கொடுப்பது போல் நடித்து பாபு என்பவர் நகையை பறித்து சென்றுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பாபு கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் மங்கலம், கொம்பு, பெரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தார் சாலை தரம் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படும் இந்த தார் சாலையை கைகளால் தொட்டாலே பகிர்ந்து கையோடு வரும் அளவிற்கு தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2024 ஆண்டில் நடைபெற்ற தொடக்கப் பள்ளிக்கான நியமன தேர்வு மற்றும் தகுதி தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கு புதிய அரசாணை மூலம் பணி நியமனம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மனு அளித்தனர். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஒருமுறை தேர்வு எழுத 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பலமுறை தேர்ச்சி பெற்றும் தற்போது தினக்கூலியாகவும் எந்த பணியும் இன்றி வீட்டில் அடிமை வாழ்க்கையும் வாழ்ந்து வருவதாகவும் இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தங்களை அலைக்கழிப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் யானை தடுப்பு அகழி அமைக்கும் பணிக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வனசரகரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். வனப்பகுதியை ஒட்டி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை தடுப்பு அகழி அமைக்கும் டெண்டர் பணியை செய்து வந்த சுரேஷ்குமாரிடம் சிவகிரி வனசரக அலுவலர் கதிரவன் முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். முன்னதாகவே தகவல் அறிந்து தயார் நிலையில் இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் வாங்கிய கதிரவனை கையும் களவுமாக கைது செய்த விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வகுப்பறை கட்டிடம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவிகளில் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. BBA படிப்பிற்கு போதிய வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் இட நெருக்கடி ஏற்பட்டு வருவதாக கூறி சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் சோளம்பேடு அம்மா உணவகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 8 பெண் ஊழியர்கள் குடும்பத்தினருடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆவடி மாநகராட்சி ஆணையரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த பெண் ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பிய நிலையில் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருந்து இன்ன வரைக்கும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளமே 7,500 ரூபாய் தான். அப்படி இருக்கும்போது நாங்க திடீர்னு எந்த ஒரு அறிவிக்கை இல்லாம 3ஆம் தேதி ஆணையர் சைன் பண்ணி 4ஆம் தேதி வெளியே போட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை, எந்த அறிக்கையும் விடல. எதுக்காக எங்களுக்கு பண்ணன்னு சொல்லிட்டா இல்லாதெல்லாம் நீங்க பொம்பளைங்களா அப்படின்னு ஒரு தரக்குறைவா அவங்க பேசுறாங்க. எங்க இடத்துல வேற யாருன்னா வச்சாலும் நாங்க வெளியே தான் போய் ஆகணும். அப்படின்னும் போது நீங்க வெளியே போய் தான் ஆகணும். வேற ஆளுங்களை நாங்க போட்டு செய்யாத நாங்க எங்களோட அனுமதி இல்லாம நீங்க எப்படி நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு சரியான பதில அவங்க சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் கொரோனா டைம்ல இருந்து 12 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வரதா புயல இருந்து எங்க வாழ்வாதாரம் எல்லாமே நாங்க இதுலதான் இழந்துட்டோம். திருச்சி காட்டுப்புத்தூரில் 60 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ பிடாரி மதுர காளியம்மன் கோவில் திருத்தேர் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை பக்தர்கள் தங்களது தோளிலும் தலையிலும் தூக்கி சுமந்து பக்தி கோஷங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்ற நிலையில் காட்டுப்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் காஞ்சிபுரம் இரு மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மலையம்பாக்கம் ராமர் கோவிலுக்கு சொந்தமான 20 ஏக்கரில் குப்பைகள் கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் சாடுகின்றனர். அங்கு சமூக விரோத செயல்கள் நடப்பதோடு வீடு, தொழிற்சாலை, வணிக கழிவுகள் குவிந்து துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று, சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. அங்குள்ள கழிவுகளை விரைந்து அகற்றவும் இனி குப்பைகள் கொட்டாமல் தடுக்கவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். அரசு குடிமைப் பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் சேனாதிபதி பாளையத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் 60% கூலி உயர்வு, சங்க தேர்தல், பணி பாதுகாப்பு, வருகை பதிவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தங்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்கவும் தமிழக அரசிற்கு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோட்டூர்புரத்தில் தனியார் வங்கி ஊழியரான பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு மிரட்டல் விடுத்த உணவு டெலிவரி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். 25 வயது பெண்ணை பின்தொடர்ந்து சென்று தகராறில் ஈடுபட்ட மணி என்ற இளைஞர் தகாத முறையில் பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் மணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவில் மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நெஞ்சுவலி காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் ஜஸ்டின் மணிகண்டனும் மற்றொருவர் சிறையிலும் இருந்த நிலையில் இருவரையும் திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் பாக்கியராஜ் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். மனுவை விசாரித்த நீதிபதி இருவரையும் மாலை 5:30 மணி வரை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 5 வயது மாணவரை கண்மூடித்தனமாக அடித்த ஆசிரியை கண்டித்த மாணவரின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தனியார் பள்ளியில் பயின்று வரும் எல்லாம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவரது 5 வயது மகனை ஆசிரியை ஒருவர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பள்ளியை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு வந்த பிறகு தெரியும், குளிப்பாட்டும் போது வெந்நீர் ஊற்றும் போது வலிக்கு தெரியும், எரியுதுன்னு சொல்றான். சரி, ஏதோ ஜெல்மம் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது, மனித பிறவியே பண்ணாது. அது ஒரு மிருக ஜெல்மம். பச்சை குழந்தைங்க, 5 வயசு குழந்தை. ஓய்வூதிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் ஓய்வூதியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசு ஓய்வூதியர்கள், பொதுத்துறை நிறுவன ஓய்வூதியர்கள் இணைந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். திரளானோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேதாஜி நகர் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியானது சிமெண்ட் காரைகள் உதிர்ந்தும் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு உள்ளதோடு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டி அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடி தானாக விழுந்து நொறுங்கியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து மேட்டூர் நோக்கி சென்றபோது பின்பக்க கண்ணாடி பேருந்திற்குள் தானாக விழுந்து நொறுங்கியது. பயணிகள் யாருக்கும் காயமின்றி உயிர் தப்பினர். அரசு பேருந்துகள் தரமற்ற முறையில் இருப்பதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பயணிகளின் உயிரோடு விளையாடாமல் தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக கூறி காவல் நிலையத்தில் பெண்கள் புகார் அளித்துள்ளனர். செந்தில்குமாரின் ஆதரவாளர்களான புகழ், எழில், பிரபு ஆகியோர் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து மீன்பிடி தொழில் செய்ய விடாமல் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக தெரிவித்த பெண்கள் புகார் அளித்து 3 நாட்கள் ஆகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர். நீங்க எப்படி சாமி கும்பிட வருவீங்க? நீங்க சாமி கும்பிட வந்தா நாங்க தலையை தூக்க மாட்டோம் எங்களை சொல்லி அடிச்சு எங்களை துன்புறுத்திட்டாங்க சார். நாங்க அதையும் போலீஸ்ல கேஸ் கொடுக்க வந்தோம். கேஸ் கொடுக்க வந்ததுக்கு போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில ஒரு நாள் அட்மிட் ஆயிட்டு கேஸ் கொடுக்க வந்துட்டு இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம், எல்லாமே போட்டாங்க. சிஆர் நம்பர் வந்துட்டு 844ன்னு சொன்னாங்க. இப்ப போயிட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா உங்களுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி காணா போயிடுச்சு, எங்களுக்கு தெரியல, அலட்சியமா சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க போறது? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒமகினசேரி பகுதியில் மதுபான பாரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே இந்த மதுபான பாரில் கல்லூரி மாணவர்கள் சிலர் மது அருந்துவது போன்ற காட்சி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் ஆய்வின் போது மாணவர்கள் மது அருந்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து மதுபான பாரை மூட உத்தரவிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் மது வாங்கவோ பாரில் இருந்து மது அருந்தவோ கூடாது என்றும் அதனை பார் நடத்துபவர்கள் ஊக்குவிக்க கூடாது எனவும் அறிவுரை வழங்கினார். கோவை மாவட்டம் நஞ்சைகவுண்டன்புதூரில் உள்ள மயான பூமியில் குப்பை மாற்றும் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பை மாற்று நிலையம் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த இடம் பல ஆண்டுகளாக மயானமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கைது செய்யப்பட்டனர். மாநகராட்சி நிர்வாகம் அத்துமீறி கவுன்சிலர், இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இத்தனை யாருக்குமே தகவல் சொல்லாம இந்த பணி என்பதை குப்பைக்கிடங்கு அமைக்கிறேன்னு சொல்லி இது பணியை துவக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். மீண்டும் இப்ப காவல்துறை உதவியோட இந்த பணி செய்ய வர்றேன்னு சொல்லி இப்ப வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் இருக்குது இது இப்ப எடுக்கக்கூடாது. அதையும் மீறி இப்ப மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் காவல்துறை உதவியோட இதை வந்து நாங்க அந்த இது பண்றேன்னு சொல்லி வேலை செய்யறேன்னு சொல்லி மீறி எடுக்கிறாங்க.